மோகன்லால், மம்முட்டி போன்ற பெரிய தலைங்களை வச்சு பேக் டு பேக் படம் இயக்கிய பி. உன்னிகிருஷ்ணன் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் நிவின் பாலி ஹீரோவை ப்ளே பண்ண ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராக ரிலீஸ் ஆன பிரதீக்ஷயா படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 43 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. கேரளாவில் சிட்டிங் சிஎம்மாக இருக்கார் பாலச்சந்திர மேனன். இவர் ஒரு கரப்டட் பொலிட்டிஷியனாக இருந்தாலும் மக்கள் எந்நேரமும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு எளிய சிஎம்மாக தான் இருக்கார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு குறைகளையும் தீர்த்து வைக்கிறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க. பெரியவர் அதே கட்சியில் எம்பியாக இருக்கார். சின்னவர் நிவின் பாலி பெங்களூரில் ஐடி ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்று வச்சிருக்காரு. இவருக்கு பொலிட்டிக்கல் சைடில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சிஎம்க்கு எகெயின்ஸ்டாக பல ஊழல் கேஸ் கோர்ட்டில் போயிட்டுருக்கு. 10/11 அவர் மேலே ஒரு செக்ஷுவல் அசால்ட் கேஸ் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. இதனால் அவர் பதவியே பறிப்போகிற ஒரு நிலைமை ஏற்படுது. இப்போ அவருக்கு பக்கபலமாக அவர் ஃபேமிலி கூட துணை நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் கேரளாவில் நடக்கிற பொலிட்டிக்கல் ஜேர்னி தாங்க இந்த பிரதீக்ஷயா. ரியல் லைஃப்பில் 2016 கேரளா சிஎம்மான ஓமன் சாண்டி மேலே சோலார் ஸ்கேம் அண்ட் செக்ஷுவல் அசால்ட் கேஸ் போடப்பட்டது. இதனால் அங்கே ஒரு பெரிய ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுச்சு. இதை மையமாக வச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான கதையை எடுத்து நடித்து அதை ரிலீஸ் பண்ணதுக்கே ஃபஸ்ட்டு இந்த டீமுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும். இப்போ கதைக்குள்ளே வருவோம். செகண்ட் ஹாஃபில் காட்டப்பட்ட பொலிட்டிக்கல் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. இன்டர்வல் பாயிண்டில் சிஎம்மோட லைவ் இன்டர்வியூ நடக்கும்போது எதிர்பாராத விஷயமா மூவியை ஷிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதே செட்டப்பில் கிளைமேக்ஸ்லேயும் ஒரு விஷயம் நடக்கும். இப்படி ஒரே ஈவெண்ட்டை வச்சு காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி இவங்க எக்ஸிக்யூட் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஒரு பொலிட்டீஷியனுக்கு அவங்க பொலிட்டிக்கல் லைஃப்பில் நடக்கிறது அவங்க பர்சனல் லைஃப்பில் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத கொஞ்சம் எமோஷ்னலாகவே காமிச்சிருந்தாங்க. ஒரு மீடியா பொய்யை உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் எந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஓவர் ட்ராமடைஸ் பண்ணி சொன்னாலும் கார்ப்பரேட் நியூஸ் சேனல்ஸை பார்த்தா பயம் வரதான் செய்யுது. நிவின் பாலி ஒரு ஐடி கை கம் பொலிட்டீஷியனாக ஒரு ஜீனியஸான ரோலே ப்ளே பண்ணியிருந்தார். அவரோட கேட் அண்ட் மவுஸ் கேம்லாம் நல்லா இருந்தாலும் பொலிட்டிக்கல் சைடு இன்னும் கொஞ்சமே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தாங்க தோணுது. ஆக்டர் பாலச்சந்திர மேனன் ரொம்பவே ஃப்ளாலஸான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தார். சிஎம் வர்கீஸ்க்கு செம ஆப்டான ஆளாக இருந்தார். ஷராஃபுதீன் ஒரு கார்ப்பரேட் வில்லனா சிஎம்க்கு ஒர்த்தான அப்போன்னு தான் திங்க் பண்ணுற அளவுக்கு அவர் ஆட்டிடியூட்னால மனுஷன் மிரட்டி விட்டார். அடுத்து நிஷாந்த் சாகர், ஆன் அகஸ்டைன், சபிதா ஆனந்த்னு எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். டைலாக் சீன்ஸ் எல்லாம் குறைச்சி கிறிஸ்பாக கொடுத்துருந்தாங்கன்னா படம் இன்னுமே என்கேஜிங்காக இருந்திருக்கும். இந்த படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வேர்ல்டை செட் பண்ண அளவுக்கு இவங்க ஸ்க்ரீன் பிளேயில் கான்சன்ட்ரேட் பண்ணாத மாதிரி தான் தோணுது. ஸ்டோரியை செட் பண்ணவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் சுவாரஸ்யமாக இருந்தாலும் ரொம்பவே ப்ரெடிக்டிவாக தாங்க இருந்துச்சு. ஹீரோ சைட் ஓவர் ட்ராமடைஸ் பண்ணப்பட்டதாலேயே நம்பகத்தன்மைன்றது பெருசாக இல்லை. அண்ட் ட்விஸ்ட்டுக்காகவே நிறைய இடங்களில் சினிமா லிபர்ட்டி எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாட் ஆஃப் த ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங் செகண்ட் ஹாஃப் அண்ட் கிளைமேக்ஸ், பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஓவர் ட்ராமடைஸ் சீன், ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளே, மூவி டியூரேஷன் அண்ட் லாட் ஆஃப் சினிமா லிபர்ட்டி. ஓவராலாக சுவாரஸ்யமான அதே சமயம் ப்ரெடிக்டபிளான இந்த பொலிட்டிக்கல் த்ரில்லரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த பொலிட்டிக்கல் பிரதீக்ஷயா. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6.5 out of 10. Thank you guys.